இணைய ஒலிபரப்பில் இனி கேட்கலாம் காலை 8 மணிக்கான செய்திச் சுருக்கம். வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வெற்றி கொண்டான். இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் திரு ராஜீவ்குமாரின் பதவிக்காலம் இன்றுடன் முடிவடைய உள்ள நிலையில் புதிய தலைமை தேர்தல் ஆணையராக திரு ஞானேஷ்குமார் மற்றும் தேர்தல் ஆணையராக டாக்டர் விவேக் ஜோஷியும் நியமிக்கப்பட்டுள்ளனர். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா ஜம்மு காஷ்மீரில் புதிய குற்றவியல் சட்டங்களின் அமலாக்கம் குறித்து இன்று ஆய்வு செய்கிறார். முதலமைச்சர் திரு ஓமர் அப்துல்லா மற்றும் துணைநிலை ஆளுநர் திரு மனோஜ் சின்ஹா ஆகியோர் இக்கூட்டத்தில் பங்கேற்கின்றனர். பிரயாக்ராஜில் நடைபெற்று வரும் மகா கும்பமேளாவில் காசி தமிழ்ச் சங்கமத்தை சேர்ந்த 200 பிரதிநிதிகள் திரிவேணி சங்கமத்தில் புனித நீராடினர். தமிழ்நாடு காசி இடையிலான பண்டைய கால நாகரிக பிணைப்பினை கொண்டாடும் நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக இது ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. நாட்டின் 26 மாநிலங்கள் மற்றும் 3 யூனியன் பிரதேசங்களில் உள்ள 152 நகர்ப்புற ஊராட்சிகளில் நில ஆவணங்களை துல்லியமாக மற்றும் நம்பத்தகுந்த வகையில் தயாரித்து புதுப்பிக்கும் நக்ஷா திட்டத்தை மத்திய ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌகான் மத்திய பிரதேசத்தில் இன்று தொடக்கி வைக்கிறார். புதுச்சேரி அரசு சுகாதாரத்துறை வளாகத்தில் இன்று டெங்கு பிரச்சார வாகன பேரணியை அத்துறை இயக்குநர் திரு ரவிச்சந்திரன் கொடியசைத்து தொடக்கி வைக்கிறார். புதுச்சேரி வாகூர் துணை மின் நிலையத்திலிருந்து செல்லும் மின்பாதையில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் இன்று காலை 10 மணி முதல் மதியம் 2 மணி வரை ராஜாராம் நகர், தவளகுப்பம், அரவிந்தர் கண் மருத்துவமனை, நாணமேடு, அபிஷேகப்பாக்கம் ஒரு பகுதி, தேடுவார் நத்தம் ஆகிய பகுதிகளில் மின்தடை ஏற்படும் என்று மின்துறை அறிவித்துள்ளது. வதோதராவில் நேற்று நடைபெற்ற இந்திய மகளிர் பிரீமியர் கிரிக்கெட் போட்டியில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி டெல்லி கேபிட்டல்ஸ் அணியை 8 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தியது. இன்றிரவு 7:30 மணிக்கு நடைபெறும் ஆட்டத்தில் குஜராத் ஜெயின்ஸ் அணி மும்பை இந்தியன்ஸ் அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 9 மணிக்கு.